ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு கூலி படத்தோட அப்டேட். கூலி திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இன்னுமே பார்த்தினாக்கா கூலி திரைப்படம் தான் அமேசான் ப்ரைமில் நம்பர் 1 பொசிஷன் பிடிச்சவருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியாவில் பல படங்கள் வாரம் பார்த்தினாக்கா அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சில வெப்சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நான் கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் 10 லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷன்லேயே தான் இன்னும் ரீட்டைன் ஆகின்னு இருக்குது. அதுதான் தலைவரோட பவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய முக்கியமான அப்டேட்டுக்கு வரும். ஸோ இந்த படத்தோடைய அந்த ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்கிறதாக தகவல் வந்துருக்குங்க. ஸோ 110 கோடிக்கு மேலே அவங்க பேசினாக்காங்க. ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஹையஸ்ட்டு ஒரு பெரிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னாக்கா அமேசான் ப்ரைம் இந்த படத்துக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களாம். ஸோ 110 கோடிக்கு மேலே அவங்க ஒரு சம் அமௌண்ட் அது சன் பிக்சர்ஸுக்கும் சரி இவங்களுக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெகு விரைவிலே வரப்போது. நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலே அதிகமாக தொகை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் ஓடிடியில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் போது தான் இன்றைக்கி காலையில் சர்ப்ரைசிங்கான அனௌன்ஸ்மெண்ட் தலைவர்கிட்டேருந்து டைரெக்டாக வந்திருக்குங்க. தலைவர் கேரளாவுக்கு ஷூட்டிங்கு போயிருந்தார். கேரளாவில் முக்கியமான இடங்கள்லாம் ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 5-6 நாளாக எடுத்திருந்தாங்க. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வைரலாக இருந்தது. மக்கள் அங்கே சிறப்பான வரவேற்பு கொடுத்துருந்தாங்க தலைவருக்கு. அவர் போகிற இடம் எல்லாம் மக்கள் கூட்டம் தான். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். இந்த நிலையில் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் கேரளாவில் அவருடைய ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ சென்னை திரும்பி இருக்காரு. சென்னை விமான நிலையத்தில் அவர்கிட்ட செய்தியாளர்லாம் கேட்குறாங்க, ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்கில் நீங்கள் போயின்னு இருக்கீங்க, படத்தோட ரிலீஸ் எப்போ சார் வரும், நாங்கள்லாம் ஆர்வம் காத்திருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஜெயிலர் படம் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தலைவரே இப்போ டைரெக்டான அப்டேட் கொடுத்துருக்காருங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ நமக்கு இன்னும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்னும் 2-3 மாதம் இருக்குது. அங்கே இன்னும் ஒரு 5 மாதம் இருக்குது. ஸோ 9 மாதத்தில் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஜெயிலர் செகண்ட் பார்ட் ஜூன் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க.